இன்றைக்கி ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாட்டு சுகருக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், ப்ரெஷருக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த நோயும் என்றைக்குமே சரியாகலை. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சுகர் எதனால் வந்துச்சு, ப்ரெஷர் எதனால் வந்துச்சு, கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் வந்துச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கே பதில் தெரியல. உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வருதுன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை சரி பண்ணாலே போதும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. அதுதான் பிரச்சனை. ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. இதை நம்ம நிரந்தரமாக சரி பண்ணணும், இதை நல்லா ஈஸியாக சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான், ரொம்ப ஈஸியான வழி. அதுதான் நம்முடைய பேலன்ஸ்டு டயட். அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் 100% ஈஸியாக சரியாயிடும். அது சரியாச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரையில் இன்சுலின் ஊசி இருந்தால் கூட படிப்படியாக குறைச்சி நிரந்தரமாக நடத்தலாம். அதுதான் குட் நியூஸ். நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவையாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நிறைய வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க, இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. தம்பி இப்போ ரோட்டில் போய் நான் ஓடவும் சொல்லலை. இதுவும் பேலன்ஸ்டு டயட் தான். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் வெயிட்டு குறைக்கிறதுக்கோ, இல்லை சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, இந்த மாதிரி நிறைய விஷயம் சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி கொடுப்பீங்களா? ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா?